தீம் பார்க் போயிட்டு வந்த களைப்புல எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்க. மலர் மட்டும் சமையல் அறையில சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வாடி போயிருக்காங்க. பாகியராஜ் அங்க வரான். மலரு, என்னங்க நிஜமாவே உங்க வீட்டுல யாருக்கும் மனசாட்சியே கிடையாதா? தீம் பார்க் போயிட்டு வந்தா எனக்கும் கால் வலிக்கும் உடம்பு வலிக்கும் தோணவே இல்லையா? எல்லாரும் அங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, நான் இங்க வந்து மறுபடியும் அடுப்பு முன்னாடி நிக்கணுமா? மலரு, சும்மா ஆரம்பிக்காத. அவங்க எல்லாம் வயசானவங்க, உனக்கே தெரியுமில்ல. அவங்களுக்கு வெளியே சாப்பாடு ஒத்துக்காதுன்னு தான் அம்மா உங்ககிட்ட சமைக்க சொன்னாங்க. மலர் அதுக்கு கோபமா, வயசானவங்களுக்கு ஒத்துக்காது சரி, அந்த சின்ன பசங்களுக்கு என்ன? அவங்களுக்காச்சும் வெளியே வாங்கி தந்திருக்கலாம்ல. அதையும் எங்கிட்டயே வந்து நிக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை அவளுக்கு உடம்பு வலிக்குமான்னு சொல்லி இருக்கலாம்ல. பாகியராஜ் அதுக்கு, நான் இப்ப என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? சொன்னா வீட்டுல பெரிய சண்டையாகும். விடு மலர், கொஞ்ச நேரத்து வேலை தானே, முடிச்சிட்டு வந்து படுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். மலருக்கு அழுக வந்துருச்சு. அப்ப கோமதி மெதுவா சமையலுக்குள்ள வராங்க. மலரு, ஏம்மா ரொம்ப கலப்பா இருக்கியா? இரு, நானும் உனக்கு உதவி செய்யறேன். இந்தா வெங்காயத்தை நான் நறுக்கி தரேன்னு. ஐயோ இல்ல அத்தை, நீங்க எதுக்கு? நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு மலர் சொல்றா. கோமதி என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா நீ இப்படி பேசுற? கெஸ்ட்னா ஒரு மனுஷி தனியா சமைச்சு கொட்டுறத உட்காந்து வேடிக்கை பாப்பனா? பார்க்கவே பாவமா இருக்குமா? காலையில இருந்து நீ அந்த வெயில அலைஞ்சிட்டு வந்த உடனே இப்படி நிக்க வச்சுட்டாங்களே. உங்க மாமனாருக்கும் அத்தைக்கும் ரொம்ப கராரா இருக்காங்க போல. மலர் வேதனையோட, இது எனக்கு பழகி போச்சு அத்தை. எத்தனையோ நாள் விடிய விடிய வேலை பார்த்திருக்கேன். ஆனா ஒருத்தர் கூட மலருக்கு ஒரு காப்பி போட்டு கொடுங்கன்னு சொன்னதே கிடையாது. ஆமாமா, நானும் கவனிச்சேன். அதுவும் உங்க வீட்டுக்காரர் பாகியராஜ் தம்பி ஏம்மா இப்படி இருக்காரு? பொண்டாட்டி கஷ்டப்படுறத கண்ணுல பார்த்தோம், ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. அவராச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா உனக்கு இவ்வளவு கஷ்டம் தெரியாதுல்ல. மலர் அதுக்கு, அவர் ரொம்ப நல்லவர் அத்தை. என் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. ஆனா அது 4 செவத்துக்குள்ள மட்டும்தான். வெளியே வந்துட்டா அவங்க அப்பா அம்மா எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. முதுகெலும்பே இல்லாத மாதிரி நின்னுட்டு இருப்பாரு. கோமதி எதுக்கு, அதான் எனக்கும் புரியல. அன்பா இருந்தா மட்டும் போதுமா? ஒரு கஷ்டம் வரும்போது கூட நிக்கணும்ல. என் வீட்டுக்காரர் பாண்டியன் இருக்காரே, ரொம்ப கோவக்காரரு தான், பிடிவாதக்காரரு தான். ஆனா தப்புன்னு ஒண்ணு நடந்தா அங்க எனக்காக பேசுவாரு. இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. மலர் அதுக்கு, எனக்கும் சில நேரத்துல கோபம் வரும் அத்தை. இவரை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட தோணும். ஆனா இவரோட அந்த அன்புதான் என்னை இங்க கட்டி போட்டுட்டு இருக்கு. எனக்காக இவர் செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் எல்லா கொடுமையும் நான் தாங்கிக்கிறேன். அவரோட அந்த பாசத்துக்காக தான் என் சுயமரியாதையை அடக வச்சுட்டு இங்க இருக்கேன் அப்படிங்கிறான். கோமதி அதுக்கு, ரொம்ப கஷ்டமா. ஒரு பொண்ணுக்கு புருஷன் சப்போர்ட் இல்லைன்னா அந்த வீடே அவளுக்கு ஒரு நகரகம் தான். நீ ரொம்ப குடிச்சு வச்சிருக்க மலர். ஆனா அதே சமயம் ரொம்ப பாவமாவும் இருக்கு. மலர் அதுக்கு, என்ன பண்றது அத்தை? சில பேருக்கு பேச தெரியும், சில பேருக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். என் வாழ்க்கை இப்படித்தான் முடிஞ்சிடும் போல. சரி விடுங்க அத்தை, இத பத்தி பேச என்ன ஆக போகுது? நீங்க போக, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறா. அதுக்கு கோமதி, இல்லம்மா நான் இங்கேயே இருக்கேன். உன் மனசுல இருக்க பாரதியாவது கொஞ்சம் இறக்கி வை, நான் கூட இருக்கேன், பேசுவோங்கிறாங்க. பேசிக்கிட்டே 2 பேரும் சமையல் செய்யறாங்க. அப்ப லட்சுமி ஹால்ல இருந்து, மலரே என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க இங்க கால்வெளியில துடிச்சிட்டு இருக்கோம். சுடுதண்ணி போட சொல்லி எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல அப்படின்னு கத்துறாங்க. மலர் அதுக்கு, இதோ அத்தை வந்துட்டேன், தண்ணி சூடாயிட்டு இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். எங்களுக்கு இப்ப காஃபி தேவையில்லை, முதல்ல கால்ல வைக்க தண்ணிய கொண்டு வா. மனுஷன் இங்க வழியில துடிக்கிறாரு, நீ அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நத்த ஊறுற மாதிரி ஊர்ந்துட்டு இருந்தா எப்ப விடியறது? மலர் சீக்கிரமா ஒரு பெரிய பாத்திரத்துல சுடுதண்ணி தூக்கிட்டு கொண்டு வராங்க. பாத்திரம் ரொம்ப கனமா இருக்கிறதுனால மெதுவா வர்றாங்க. லட்சுமி எரிச்சலா இருக்காங்க. ஏண்டி, இதுக்குத்தான் உன்னை கூட்டிட்டு இங்க எங்கேயும் போறதுக்கு இல்ல. அங்க தீம் பார்க்ல ஆட்டம் போடுறதுக்கு மட்டும் கால் நல்லா வருது, இப்ப சுடுதண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு மட்டும் உனக்கு கால் விளங்கலையா? மலர்றதுக்கு, அத்தை பாத்திரம் சுடுது, அதான் மெதுவா வந்தேன். அதுவும் இல்லாம எனக்கும் கால் வலிக்குது அத்தை. அங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு நானும் தானே கூடவே நடந்தேன். லட்சுமி, ஓ இப்ப எங்கிட்டயே பதில் பேசுறியா? உனக்கு கால் வலிச்சா நீ போய் படுத்துக்கோ, எங்களை எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்க? நாங்க பெத்த பிள்ளைங்க எங்களை பாத்துப்பாங்கன்னு பார்த்தா நீ என்னடானா என்கிட்டயே கணக்கு கேக்குற? மலரு, நான் கணக்கு கேட்கலத்த, ஒரு மனுஷிய எனக்கும் வலிக்கணும்னு தான் சொன்னேன். வாய மூடு. காலமா மருமகன்னா அத்தை மாமனாருக்கு பணிவிடை செய்யறதுதான் முறை. அதை விட்டுட்டு எனக்கும் வலிக்குது, எனக்கும் மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, இது பத்தாது அப்படிங்கிறாங்க. மலரு சரிங்கத்தன் போறா. அப்படி நமட்டுத்தனமா நின்னுகிட்டு இருந்தா காரியம் ஆகாது மலரு. சீக்கிரம் கைய காலை ஆட்டி வேலையப்பாரு, இல்லைன்னா உன் புருஷன் வந்த உடனே எல்லாத்தையும் வத்தி வச்சிடுவேன். ராகவன் கிட்ட, பாருங்க ஒரு சுடுதண்ணி போடுறதுக்குள்ள இவ பண்ற அலப்பற தாங்க முடியலன்னு முணுமுணுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாவும் ராஜியும் கோமதி கிட்ட பேச வராங்க. மீனா கோமதி கிட்ட, அத்தை அங்க பாத்தீங்களா அந்த அம்மா எப்படி கத்துறாங்கன்னு? பாவம் மலரக்கா, காலையில இருந்து ஒரு நிமிஷம் கூட உட்காரல, இப்ப போய் அவங்களை இப்படி போட்டு படுத்துறாங்களே.
ஆமா அத்தை, எனக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சுடுதண்ணி கொண்டு வர்றதுக்கு கூட இப்படி ஒரு மனுஷிய அசிங்கப்படுத்துவாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் கால் வலிக்கும் இல்ல. மீனா, அத்தை நிஜமாவே சொல்றேன், நாங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்கள மாதிரி அத்தை எங்களுக்கு கிடைச்சது நாங்க பண்ண புண்ணியம். ராஜியும், ஆமா அத்தை, மீனாக்கா சொல்றதுதான் நிஜம். எங்க வீட்டுல நீங்களும் சரி மாமாவும் சரி எப்பவும் எங்க மேல அக்கறையாதான் இருப்பீங்க கோபப்பட்டாலும். ஆனா இங்க பாருங்க, இந்த வீட்டுல மருமகளா வர்றதுக்கே ஒரு தவம் பண்ணி இருக்கணும் போல. அது கெட்ட தவம். கோமதி சொல்றாங்க, அதுக்கு என்ன பண்றது தெரியல பிள்ளைங்களா. எனக்கும் மலர பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. அந்த பொண்ணு முகத்துல ஒரு நிமிஷம் கூட சிரிப்பையே பார்க்க முடியல. எப்பவும் ஒரு பயத்தோடயே இருக்கு. அதான் அத்தை, நாங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட நீங்க மெதுவாதான் சொல்லுவீங்க. ஆனா இங்க காரணமே இல்லாம அந்த அக்கா மேல எல்லாத்தையும் கொட்டுறாங்க. அவங்க புருஷனும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு. அதான் இங்க பெரிய கொடுமையே மீனா. எல்லாருக்கும் நம்மள மாதிரி நல்ல அத்தை கிடைக்க மாட்டாங்க. சில பேருக்கு வாழ்க்கை இப்படிதான் அமையுது. அந்த பொண்ணு அவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் தாங்குது. ஆனா மனுஷன் எவ்வளவு நாளைக்கு தான் இதையெல்லாம் தாங்கும்? ராஜியும், ஆமா அத்தை, நம்ம பாண்டியன் குடும்பத்துல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னு இப்ப இவங்களை பார்க்கும் போதுதான் எங்களுக்கு புரியுது. கோமதி, எல்லாரும் கொடுத்து வச்சவங்க கிடையாது ராஜி. மலர பார்க்கும்போது எனக்கு அரசு ஞாபகம் தான் வருது. ஒருவேளை அவளுக்கும் இதே மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிட்டா என் மனசு என்ன பாடுபடும். மலருக்காக நான் உண்மையாவே ரொம்ப வருத்தப்படுறேன். அவளுக்கு இந்த நரகத்துல இருந்து எப்ப விடிவு காலம் வரும்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ராஜி தனியா நின்னுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. சுரேஷ் அங்க வரான். ராஜி கிட்ட, என்ன ராஜி, என்ன யோசனை? தீம் பார்க் போன கலப்பு இன்னும் தீரலையா? ராஜி எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணா, ஏதோ ஒரு சிந்தனை. நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல ராஜி, வரும்போதுதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான சம்பவத்தை பார்த்தேன். ஒரு தம்பி ரோட கிராஸ் பண்ணும் போது தெரியாம ஒரு பைக்ல அடிச்சுட்டான். அங்க பெரிய கலாட்டாவே ஆயிடுச்சு. நான் தான் போய் தலையிட்டு அந்த தம்பியை காப்பாத்தி விட்டேன். அப்படியான இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப அவசரமா போறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சதா? அவன் பேரு கதிர்னு சொன்னான். சிவகங்கையில இருந்து வந்திருக்கானாமா. ரொம்ப பதட்டமா இருந்தா ராஜி. அவனை பார்த்தா எனக்கே பாவமா இருந்தது. கதிரா சிவகங்கையில இருந்தா அப்படிங்கிறான். ஆமா, ஏன் ராஜி முகம் திடீர்னு மாறிடுச்சு? உனக்கு தெரிஞ்சவங்களா? ராஜி, இல்ல இல்ல அண்ணன், கதிருங்கிறது பொதுவான பேர் தானே. ஆனா அவர் எதுக்காக சென்னை வந்திருக்காராம்? ஏதாவது வேலை விஷயமாவா? இல்ல ராஜி, அதான் விஷயமே. அவரோட மாமனாருக்கு கேன்சரா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இங்க சென்னையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இன்னைக்கு தான் அவருக்கு மேஜர் ஆபரேஷன் நடந்துச்சான். அந்த பதட்டத்துலதான் அந்த தம்பி மருந்து வாங்க ஓடும் போது ரோட கவனிக்காம கிராஸ் பண்ணிருக்கான். ராஜி அப்படியே உறைஞ்சு போறான். மாமனாருக்கு கேன்சரா, சிவகங்கையில இருந்து வந்திருக்கானா, பேரு கதிரா. ஒருவேளை இதுதான் என்னோட கதிரா. என்னோட அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லையா? அப்ப அவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்களான்னு யோசிக்கிறான். சுரேஷ் உடனே, என்ன ராஜி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? ராஜி, இல்ல என்ன, இப்ப அந்த கதிர் இங்க இருக்காரு, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னாரு அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் சரியா சொல்லல ராஜி, அம்பத்தூர் பக்கம் ஏதோ ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். நான் கூட ஹெல்ப் வேணும்னா ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன் ராஜி. ஏன் ராஜி, உன் முகம் ஏன் இப்படி வெளுத்து போயிருக்கு? அது ஒண்ணும் இல்ல, கஷ்டத்துல இருக்கிறவங்கள பத்தி கேட்டா மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல, அதான் நான் உள்ள மலரக்காவுக்கு ஹெல்ப் செய்யறேன் அப்படின்னு உள்ள போயிடுறான். ராஜி நினைச்சுக்கிறா, இது கண்டிப்பா என்னோட கதிராதான் இருக்கும். இங்கேயே இருந்துகிட்டு நான் அவனை பார்க்காம இருந்திருக்கேன். மாமாவுக்கு கேன்சர்னா அப்ப எங்க அப்பாவுக்கு கேன்சரா? நான் எப்படி இதையெல்லாம் தாங்குவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே போறான்.